53வது ஸ்லோகம். ஸ்லோக கணக்கில் பார்த்தோம்னா 53, திருநாம கணக்கில் பார்த்தோம்னா 496. ஸ்லோகத்தை வாசிச்சிடுவோம். உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்ய புராதனः शरीरभूत वृद्भोक्ता गवीन्द्रो भूरिदक्षिणः. उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्य पुरातनः शरीरभूत वृद्भोक्ता गवीन्द्रो भूरिदक्षिणः. श्लोकम 53, திருநாமம் 496. உத்தரஹ. உத்தரஹ அப்படின்னா கரையேற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். கரையேற்றுபவன் அப்படின்னா ஆபத்து காலத்திலே உதவுபவர். நமக்கு மட்டும் இல்ல, பிரம்மா, இந்திரன், ருத்ரன் முதலான தேவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் பகவான் தான் உதவுகிறான். அவர்களையும் அந்த ஆபத்துல இருந்து கரையேற்றுபவன் பகவான். ஏவம் பிரம்மாதேகே அசுர ஆபத்து உத்தாரணாத்து உத்தரஹ. உத்தாரணம் செய்கிறபடியினால பகவானுக்கு உத்தரஹ அப்படின்னு பேரு. ஆபத்துல இருந்து காக்குறான். ருத்ரமூர்த்தி, அவருக்கு ஒரு ஆபத்து வந்தது. பஸ்மாசுரன் அப்படின்னு ஒருத்தன். அவன் பார்த்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர்ல யாரு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு நாரதர் இடத்துல கேட்டான். விஷ்ணு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னா 10,000 வருஷம் ஆகும். ஆனா அவர் செய்யக்கூடிய அனுகிரகம்ங்கிறது நீண்டதாக இருக்கும், அழிவில்லாத அனுகிரகமா இருக்கும். பிரம்மா அனுகிரகம் பண்ணணும்னா 1000 வருஷம் ஆகும். ஆனா அவர் கொடுக்கக்கூடிய பதவி, பட்டம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல போயிடும். ருத்ரமூர்த்தி அனுகிரகம் பண்ணணும்னா 100 வருஷத்துல அனுகிரகம் பண்ணிடும். ஆனா அவர் செய்யக்கூடியதும் கொஞ்ச நாள்ல போயிடும். அவர் செய்யக்கூடிய அனுகிரகமும் கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். இத நாரதர் சொன்ன உடனே, இப்ப நாராயணன் அனுகிரகம் பண்ணணும்னா எத்தனை வருஷம்? 10,000. பிரம்மா 1000, ருத்ரன் 100. சரி, ருத்ரமூர்த்தியை குறிச்சு தபஸ் பண்ணுவான்னு முடிவு பண்ணிட்டார் பஸ்மாசுரன். ஞானம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, யாரு சீக்கிரம் பண்ணுவா அப்படின்னு நாம நினைக்க கூடாது. யாருடைய அனுகிரகம்ங்கிறது நீண்ட நாள் நமக்கு நன்மையை பயக்கும்னு யோசிச்சு பண்ணணும். ஆனா பஸ்மாசுரன் அவன் பார்த்து ருத்ரமூர்த்தி 100 வருஷத்துல அனுகிரகம் பண்ணிடுவாருன்னு அவரை குறிச்சு 100 வருஷம் தவம் புரிந்தான். ருத்ரமூர்த்தி அவனுக்கு காட்சி கொடுத்தார். பஸ்மாசுரா, உனக்கு என்ன வேணும் கேட்டார். பஸ்மாசுரன் பார்த்து என்ன வரம் கேட்டான்னா, நான் யார் தலையில கைய வச்சாலும் அவ தலை வெடிச்சு போகணும். இத போய் யாராவது ஒருத்தர் வரமா கேட்பாடும். அத கேட்டாலும் ருத்ரமூர்த்தி போய் கொடுக்கலாமா? முதல்ல ஒரு சக்திங்கிறது இருந்தது, அது விஞ்ஞானிகளுக்கு இருந்ததுன்னா நாட்டை ஆக்குவதற்காக அதை உபயோகப்படுத்துவா. அதே அணுகுண்டு இருக்கு, அதே ஒரு டெரரிஸ்ட் கையில கிடைச்சதுன்னா நாட்டை அழிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துவார். இப்ப அசுரனுக்கு போய் இந்த சக்தியை கொடுக்கலாமா ருத்ரமூர்த்தி? ஆனா என்னை குறிச்சு 100 வருஷம் தவம் புரிந்தாயே, உனக்கு தருகிறேன்னு கொடுத்தார். கொடுத்துட்டு மெல்லமா அவர் கைலாசத்துக்கு மெல்லமா நடந்து போயிட்டு இருக்கார். இப்போ நாரதர், என்ன பஸ்மாசுரா, என்ன வரம் வாங்கினேன் கேட்டார். யார் தலையில கைய வச்சாலும் வெடிச்சு போகணும்னு வரம் வாங்கினேன். உடனே நாரதர் பார்த்து யோசித்தார். ருத்ரமூர்த்தி கொடுத்ததெல்லாம் நம்புறியா அப்படின்னு கேட்டார். சந்தேகம் வந்துடுது. அப்ப என்ன செய்யறது? யார் தலையிலையாவது கைய வச்சு பாரு, வெடிச்சாதான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். அவர் தேவலோகத்துக்கு பறந்துட்டார். இப்போ சுத்தி பாக்குறான் பஸ்மாசுரன். கண்ணுல யாரும் படல. வரம் கொடுத்துட்டு மெல்லமா ருத்ரமூர்த்தி போயிட்டு இருக்கார். சுவாமி கொஞ்சம் நில்லும், சுவாமி
கொஞ்சம் நெல்லுன்னு ஓடி வரான். வராதே. ருத்ரமூர்த்தி பார்த்து பக்கத்துல வராதே அப்படின்னு சொன்னார். இல்ல, நான் உங்க தலையில தொட்டு பார்க்க போறேன், வெடிச்சாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தினான் பஸ்மாசன். தலை தப்பிச்சா போதும்னு தலையை பிடிச்சிட்டு ஓட்டமா ஓட ஆரம்பிச்சார் ருத்ரமூர்த்தி. எல்லா இடங்களிலேயும் சுற்றி திரிந்தார். யாராவது அவரை காப்பாற்றணும்னு முன்ன வந்தா அவ தலை போயிடும். கடைசியில திருப்பார் கடலுக்கு வந்தா அங்க பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்காருன்னு நாச்சியார் சொன்னான். அதனால நேர கண்ணனிடத்துல வந்து பிரார்த்திப்போம்னு கண்ணனிடத்துல வந்து பிரார்த்திக்கிறார். அதனால பகவான் பார்த்து கவலைப்பட வேண்டாம்னு சடக்கென ஒரு பெண்ணினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டான். மோகினி உருவத்தை எடுத்துக்கொண்டான். மோகினி உருவத்தை எடுத்துட்டு பஸ்மாசுரனுக்கு முன்னாடி அப்படியே நடந்து வர. உலகத்துல இருக்கக்கூடிய சாமானிய பெண்களை பார்த்தே மயங்கி போறோமே, பகவானே அசுரனை மயக்கணும்னு மோகினி அலங்காரம் பண்ணினா. அதனால அந்த அசுரன் பார்த்து மயங்கி போனான். உன்னுடைய ஆனந்தத்தை பெறுவதற்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னேன். பஸ்மாசுரா, நீ ரொம்ப நன்னா ஆடுவியாமே. விஜய் டிவில பார்த்திருக்கோம் சனி ஞாயிறு. மானாட மயில் ஆட, அடியேன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். பேய் ஆட, பிசாசம் ஆட, தலையை விரிச்சு போட்டு ஆடுறா. இது மானாட்டமா? இது மயிலாட்டமா? தலையை விரிச்சு போட்டு ஆடுறான். அரகுற ஆடையோட ஆடுகிறார். இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நீ ரொம்ப நன்னா ஆடுவியாமே, என்னோட ஆடுறியா? போட்டி வச்சுக்கோமா? நான் பண்ற அபிநயம் எல்லாம் உன்னால பண்ண முடியுமா கேக்குறா. பண்றேன்னு சொன்னா. 2 பேரும் ஆட தொடங்கினான். சபாஷ், சரியான போட்டு. படத்தெல்லாம் ஞாபகம் வர்றதோ? 2 பேரும் ஆடுறா, கடுமையா 2 பேரும் ஆடுறா. இவ பண்றது எல்லாத்தையும் அவர் பண்றார், அவர் பண்றது எல்லாத்தையும் இந்த மோகினி பண்றா. இப்ப அவ பார்த்து அப்படியே தோல்ல இப்படி கைய வச்சு அபிநயம் பண்ணா. அவனும் தோல்ல கைய வச்சு ஆடினான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆடுறா. மறுபடியும் கன்னத்துல கைய வச்சு ஒரு அபிநயம் பண்ணினான். அதையும் அவன் பண்ணினான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடினான். அதுக்கப்புறம் அவ தலையில கைய வச்சு ஒரு அபிநயம் பண்ணினான். அவனும் தலையில கைய வச்சான். டோமால்னு வெடிச்சு பஸ்மாசுரன் மாண்டான். அதுக்கப்புறம் தான் ருத்ரமூர்த்தி தெரிஞ்சுட்டார், இனிமே இது போன்ற வரங்களை எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு. கொடுத்த எனக்கே ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். அதனால பிரம்மாவோ ருத்ரமூர்த்தியோ இந்திரனோ சூரியனோ சந்திரனோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆபத்து எல்லாவற்றையும் போக்குபவர் பெருமாள். அதனால உத்தரகம், கரையேற்றுபவர். பிரம்மா அவர்தான் மது கைடவர்களை படைத்தார். ஆனா படைத்த மது கைடவர்கள் இடத்துல இருந்து வேதத்தை தன்னால காக்க முடியல. பகவான் அனிருத்தனாக அவதாரம் செய்து மது கைடவர்களை தன்னுடைய தொடையில வச்சு நெருக்கி நசுக்கி கொன்றார். பிரம்மாவுடைய வேதத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். இந்திரன் நரகாசுரனால ஆபத்து ஏற்பட்டது. நேற்று தினமே சரித்திரத்துல சொல்லியிருக்கேன், ஞாபகத்திலே கொள்க. இப்படி அத்தனை பேருக்கும் சொல்லிட்டே போலாம். உத்தரகா, கரையேற்றுபவர். 497 கோபதி. கோபதி சொற்களுக்கு சுவாமி. கோபதி சொற்களுக்கு சுவாமி அப்படின்னு பேர். அசேஷ சந்தோ பாஷா வேஷ வேஷ வாக் நிர்வாகா கோபதி. வேதங்களும் மொழிகளும் ஆகிற இவற்றை நடத்துபவர். வேதங்கள் எல்லாம் அவனைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. நாம உலக அளவுல சில வார்த்தைகளை எல்லாம் சொல்றோமே, அதுவும் கடைசியில அவனிடத்துலதான் சென்று சேரும். நாம என்னென்ன வார்த்தை எல்லாத்தையும் சொல்றோமோ அது எல்லாமே அவனிடத்துலதான் சென்று சேரும். மரம் அப்படின்னு சொல்றோமா,
மரம்ங்கிறது பகவானை குறிக்குமா அப்படின்னா ஆம். மரம் அப்படின்னா பார்க்கிற மரத்தை குறிக்காது. மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மர உருவத்துல இருக்கக்கூடிய பகவானை குறிக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் செத்த ஆட்டை கொண்டு வந்து வச்சார். இப்ப இது ஆடுங்கிற சப்தம் இதை குறிக்குமா? இல்ல இல்ல. ஆட்டை கொண்டு வான்னா செத்த ஆட்டை கொண்டு போய் வச்சிருக்கீடு, இது கிடையாது. அப்ப ஆடுன்னா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கணும், உள்ள ஆத்மா இருக்கணும். அப்பதான் ஆடுங்கிற சப்தம் அதை குறிக்கும். அப்ப ஆடு அப்படின்னா வெறும் ஆட்டை குறிக்குமா? அதனுடைய கால் இருக்கு, வால் இருக்கு, கண் இருக்கு, கொம்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உருவத்தை வெறும் உருவத்தை குறிக்குமான்னா கிடையாது. கால் இருக்கணும், கொம்பு இருக்கணும், வால் இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல உள்ள ஆத்மாங்கிறது இருக்கணும். இப்ப அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருந்தா தான் ஆத்மா வேலை செய்யும். அப்ப பரமாத்மா இருந்தா தான் ஆத்மா வேலை செய்யும். ஆத்மா இருந்தா தான் ஆடு வேலை செய்யும். ஆடுங்கிற சப்தமே எப்போ பொருந்தும்னா அது உள்ள ஆத்மா இருக்கணும், அதுக்குள்ள பரமாத்மா இருக்கணும். அப்ப ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடுங்கிற வெறும் உருவத்தை குறிக்காம உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வரைக்கும் சென்று அந்த ஆத்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா வரை செல்லுகிறது. அப்ப ஆடுங்கிற சப்தம் பரமாத்மாவை குறிக்கிறதா? மாடு இது பரமாத்மாவை குறிக்குமா? மாடுன்னா மாட்டினுடைய உருவம் மட்டும் கிடையாது, உள்ள ஆத்மா இருக்கணும், உள்ள பரமாத்மா இருக்கணும். மனிதன் பரமாத்மாவை குறிக்குமா? குறிக்குமா குறிக்காதா? வெறும் செத்த பிணத்தை கொண்டு வந்து மனிதன் சுவாமி இவர் தான் அப்படின்னா கிடையாது. உள்ள ஆத்மா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. தேவன் யாரை குறிக்கும்? தேவ உருவத்தை கொண்டு வந்தா குறிக்காது. உள்ள ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா. இதை போல எந்த சப்தத்தை எடுத்தாலும் உள்ள ஆத்மாங்கிறது இருக்கணும், அதுக்குள்ள பரமாத்மாங்கிறது இருக்கணும். அது வரைக்கும் செல்லும். அப்ப வேத வாக்கியங்கள் அனைத்தும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அதுக்கப்புறம் உலகத்துல நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள், பாஷைகள், அது அத்தனையும் பரமாத்மா வரை செல்லும். அதனால எல்லா வார்த்தைகளாலேயும் நாம பேசக்கூடிய வார்த்தை, அதுக்கு சொல் அப்படின்னு பேரு, மொழி அப்படின்னு பேரு. வேதத்துல வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு சந்தஸ் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டுத்தினாலேயும் குறிக்கப்படுபவன் பகவான். அதனால பகவானுக்கு கோபதிஹி அப்படின்னு பேரு. கோபதிஹி அப்படின்னு பேரு. சொற்களுக்கு சுவாமி. சந்தஸ் அப்படின்னா வேத ஒலி, மற்ற ஒலிகளுக்கு பாஷா அப்படின்னு பேர். இந்த ரெண்டாலேயும் குறிக்கப்படுபவன் பகவான். அதனால கோபதிஹி அப்படின்னு பேர். எல்லா வித்தைகளுக்கும் பிரவக்தா யாருன்னா பகவான் தான். நிருத்தியம், நிருத்தியம் நடனம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிரவக்தா யாரு? எதுல இருந்து நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது உண்டானது? பகவான் காளிங்க நர்த்தனம் பண்ணினா. அப்போ பரதர் அப்படின்னு ஒரு மகரிஷி பகவான் ஆடும்போது அப்படியே எழுதி வைத்தார். அதுல இருந்து உண்டானதுதான் நாட்டிய சாஸ்திரம். வைத்திய சாஸ்திரம் எதுல இருந்து உண்டானது? தன்வந்திரி பகவான், அவர் கொடுத்ததுதான் வைத்திய சாஸ்திரம். இப்படியே ஆய கலைகள் 64 சொல்லணும்னா சொல்லிட்டே போனோம். இது அத்தனைக்கும் பிரவக்தா, அதை சொன்னவன், அதை வெளிப்படுத்தியவன் யாருன்னா பகவான். அவனிடத்துல இருந்துதான் அத்தனையும் வந்தது. அதனால அவன் தான் அத்தனைக்கும் சுவாமியாக இருப்பான். நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே, அழிப்பொடு அழிப்பவன் தானே. வாயிலிருந்து நல்ல பாட்டு வர்றதுன்னா உள்ள பரமாத்மா அவன் தான் காரணம். நன்னா நடனம் ஆடுறான்னா அது பரமாத்மா தான் காரணம். அப்போ இது அத்தனையும் கொடுத்ததே அவன் தானே. அதனால அவன் தான் இது அத்தனைக்கும் சுவாமியா. கோபதிஹி சொற்களுக்கு சுவாமி. 497. 498 கோப்தா. கோப்தா அப்படின்னா அந்த வித்தையை காப்பவனும் அவனே.
நாட்டிய சாஸ்திரம் அதையே அழிச்சிடணும், அதையே அழிச்சிடணும்னு தான் இந்த இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் சனி ஞாயிறு வர்றதெல்லாம். ஒரு பரதநாட்டிய கலையை அறிந்தவரை கூப்பிட்டு வச்சிருக்காளான்னா கிடையாது. என்னவோ ஆடணும், இஷ்டப்படி ஆடணும், வலிக்கு வந்த மாதிரி ஆடும். ஷாக் அடிச்சிடுதுன்னா எப்படி இருக்குமோ அதை போல ஆடுவோம். அதை பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கே, 10 மார்க் கொடுக்குறேன், நீங்களும் மார்க் கொடுங்க. நம்மளையும் பார்க்க வச்சு குழந்தைகளை படிக்காம காலக்ஷேபத்துக்கு வராம சனி ஞாயிறு காலக்ஷேபத்துக்கு வர்ற டயத்துல தான் அது நடக்கும். இதெல்லாம் பண்ணி அனர்த்தம். அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா இல்லை. ஆனா அதே சமயத்துக்கு நாம விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டிருந்தா எவ்வளவு ஞானம் உண்டாகி இருக்கும், பாகவதம் முழுக்க கேட்டிருந்தா எவ்வளவு ஞானம் உண்டாகி இருக்கும், ஸ்ரீராமாயணம் முழுக்க கேட்டிருந்தா எவ்வளவு ஞானம் உண்டாகி இருக்கும். அதனால கோப்தா வித்யா ரக்ஷகன் அவனே. நம்ம தேசத்துல இருந்து எல்லாத்தையும் ஏடுல எழுதி வைத்திருப்பது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஜெர்மனிக்கு போயிட்டான். ஜெர்மனியில போய் அவ ரிசர்ச் பண்ணி இதுதான் வைத்தியம், இந்த வியாதிக்கு இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவ சொல்லணும். இது எல்லாமே ஏற்கனவே இங்க இருக்கிறது தானே. ஏற்கனவே நாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். கறி வச்சு நாம பல் துளைக்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டோம். உப்பு விட்டுட்டோம், கறி விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் கோல்கேட் பேஸ்ட் போட்டு வந்த உடனே, க்ளோஸ் அப் வந்த உடனே இப்போ அவ பார்த்து நீங்க தேய்க்கிறதுல பசையில உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும், மறுபடி கறி இருக்கா அப்படின்னு கேட்கணும். இதைத்தானே நாங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடையாது. அப்படின்னா இந்த வித்தைகள் இது எல்லாம் எதனாலன்னா எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது தான். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வணம். அதுக்கப்புறம் தனுர்வித்தை, எப்படி சண்டை போடணும்னு சொல்லியிருக்கு, தனுர்வித்தை தனுஷாஸ்திரம். அதுக்கப்புறம் நிருத்தியம், அதையும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வைத்திய சாஸ்திரம், இதுவும் ஒரு சாஸ்திரம். அதனால இது எல்லாமே நம்முடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டது தான். அதனால சம்ஸ்கிருதத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கணும், அதை படிக்கணும். படித்தாலே போதும். நம்ம என்னவோ 10 வருஷமா, அப்புறம் ஒரு 2 வருஷமா, அப்புறம் ஒரு 5 வருஷமா, அதுக்கப்புறமும் தனியாக நம்மளால் பண்ண முடியுமான்னா முடியாது. ஒரு 4 வருஷம் யார் கூடயோ இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்போ 10 + 5 + 5 20 22 வருஷம் நாம் படிச்சுட்டு இருக்கோம். 5 வயசில் சேர்க்குறான்னா அப்போ 25 + 5 30 வயசு. அதே 30 வருஷம் சாஸ்திரத்தில் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு 2 வருஷம், 6 வயசு கூட வேண்டாம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே சம்ஸ்கிருதத்தை படிச்சுருந்தாலும் 7-8 வயசுல இருந்து ஒரு 2 வருஷம் சம்ஸ்கிருத சாஸ்திரத்தை படித்து அதுக்கப்புறம் வைத்திய சாஸ்திரத்தை எடுத்து ஒரு ஆச்சாரியன் இடத்துல சுவாமி இதனுடைய அர்த்தத்தை அடியனுக்கு சாதிக்கணும்னு கேட்டால் தாராளமாக சொல்ல போகிறார். 5 வருஷம் படித்தான்னா அனைத்து அர்த்தங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீராமாயணத்தில் கஷ்டித் சர்க்கம் அப்படின்னு இருக்கு. பரதனுக்கு ராமன் உபதேசம் பண்ணுவதாக வரக்கூடிய கஷ்டித் சர்க்கம். இப்படி பண்ணினியா பரதா, இப்படி பண்ணினியா கஷ்டித்து அப்படின்னு வரும். ஒரு ஸ்லோகத்தையும் கஷ்டித்து இப்படி பண்ணினியான்னு கேட்குறார். அதை நாம் தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் MBAல இருக்கக்கூடிய படிப்பு. MBAல இருக்கக்கூடிய பாடம் என்னன்னா அதுதான். MBA மேனேஜ்மெண்ட் புஸ்தகத்தை எடுத்து முழுக்க ஒரு தடவை அப்படியே படிச்சான்னா மொத்தமும் ஸ்ரீராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இல்லாத தர்மமா அங்க இருக்கு. ஆனா அதுக்கு போய் நாம 2 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்து நாம அதை போய் படிச்சுருக்கோம். அதனால நம்முடைய சாஸ்திரங்கள்லேயே எல்லா அர்த்தங்களும் இருக்கிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், கேட்டுட்டே இருந்தா போதும். ஸ்ரீராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும்
விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் குரு பரம்பரையையும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சரித்திரத்தையும் ஆழ்வார்கள் பாசுரங்களையும் கேட்டுட்டே இருந்தா போதும். நித்தியப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேளுங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அறியாத அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லிடலாம். எந்த கலைக்கு சென்றாலும் அதுல நம்ம நல்லா பண்ண முடியும். இது அத்தனைக்கும் காரணம் பகவான். வித்யா ரக்ஷகன், கோப்தா, வித்யா ரக்ஷகன் அப்படின்னு பேர். ஏவம் சர்வ வித்யா பாலனாத்து கோப்தா. நம்ம வேதத்தை அழிச்சிடணும், இதிகாசத்தை அழிச்சிடணும், எரிச்சிடணும், மனுஸ்மிருதியை எரிச்சிடணும். எத்தனை நடக்கிறது, எத்தனை பண்ணினாலும் மனசுக்குள்ள இருக்கிறத அழிக்க முடியுமா? மனசுக்குள்ள இருக்கிறத அழிக்க முடியுமா? ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, புத்தகத்தை எரிச்சிடலாம். புத்தகத்தை எரிச்சிட்டா அதுக்காக அறியாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மனுஸ்மிருதி மறுபடியும் அவர் சொல்லுவார், மனுஸ்மிருதி 2000 ஸ்லோகமும் தள்ள பாடம் அப்படியே சொன்னான்னா மறுபடியும் புஸ்தகம் போட்டுடுவோம். அதனுடைய அர்த்தம் தளபாடம். 4000 புஸ்தகத்தை எரிச்சுட்டா 4000 இல்லாம பண்ணிடலாமான்னா ஒன்றும் பண்ண முடியாது. 4000 தலைகீழா சொல்றதுக்கு 40,000 பேர் இருக்காங்க. திருவல்லிக்கேணியில அடியவங்கள் சந்தை சொல்லும் போது சிறு சிறு பாலர்கள், 7 வயசு 8 வயசு பாலர்கள் சந்தை சொல்லுவார். அடியன் ஆச்சாரியன் அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிக் கொடுப்பார். அப்போ ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருப்பார். அப்போ ஒரு பிள்ளை அப்படியே தூங்கி போயிட்டான். உடனே உத்துரணி இருக்கு இல்லையா, அந்த உத்துரணி அப்படியே தூக்கி அவன் மேல வீசினான். அவன் மேல விழுந்து, சுவாமி எந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா அப்படியே சொன்னார் அந்த பிள்ளை. நாம நினைச்சிருந்தோம் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு. கிடையாது. திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் 4000 இல்லை 40,000 ஆழ்வார் பாடி பாசுரம் பாடிந்தாலும் அதை சந்தை சொல்லி திருவ சொல்லி தரிச்சு அதை வீதியில சொல்லிட்டு போவோம். காஞ்சிபுரம் ரோட்டி பார்த்துருக்கு இல்லையா, எத்தனை பேர் அப்படியே வீதியில ஒரு பக்கம் வேதம் புத்தகத்தை வச்சுட்டா சொல்லிட்டு இருக்கா, புஸ்தகம் இல்லாம சொல்லக்கூடியவர்கள் தான். வேத மந்திரங்கள்லாம் ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லுவோம். 4000 பாசுரங்களை ஒரு பாசுரம் மாறாம அப்படியே சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கு. இவ எத்தனை புத்தகத்தை எரித்தாலும் மேல மேல புத்தகம் மனசுல உண்டாகிட்டே இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகத்தை எரிச்சுட்டா விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லாம போயிடுமா? உங்க அத்தனை பேருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும். நீங்க சொல்லி அதை எழுத மாட்டீடா, புத்தகத்தை உண்டாக்க மாட்டீடா? இப்ப அர்த்தமெல்லாம் கேட்டிருக்க இல்லையா, அதுல ஒரு பாதியாவது ஞாபகத்துக்கு வராதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திருநாமம் ஞாபகத்துக்கு வராதா? அதை வச்சு ஒரு வாரம் எழுதிட முடியாதா? அதனால யார் எத்தனை அவ எரிச்சாலும் அழிக்க முடியாதுங்கிறது பகவான் பார்த்து கொண்டிருக்க. அதனால அவர் நாம அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆனா பகவான் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கார். வித்யா ரக்ஷகன். ராமன் கிடையாது, ராமன் கட்டின பாலம் கிடையாதுன்னு சொன்னவா எத்தனை வருஷம்? ஆனா ராமன் பாலம், சேது பாலம்ங்கிறது என்னவா 5 வருஷம் 50 வருஷம் இருக்கிறதா? 15 லட்சம் ஆண்டுகளாக இருக்கக்கூடியது சேது பாலம். நமக்காக ராமன் திருப்புல்லானியில மதுரை பக்கத்துல கட்டியிருக்கான். ராமன் என்ன பண்ணியிருக்கணும்னா அயோத்தியிலிருந்தே ஒரு ஃப்ளைஓவர் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணியிருந்தா இந்த வம்பே வந்திருக்காரு. குஜராத்ல இருந்து பண்ணிருக்கலாமோ இல்லையோ, கொண்டாடி இருப்பான். ஆந்திரால இருந்து பண்ணிருக்கலாமோ இல்லையோ, தலையில வச்சு கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில இருந்து பண்ணதுனாலதான் இத்தனை வம்பு. அதுக்கு ஒரு தாழ்ச்சி வந்துடும்னு சொல்ல முடியுமான்னா கிடையாது. அந்த சேது பாலத்தை தரிசித்தாலே நம்முடைய பாப்பம் விலகும். அதை புரோக்ஷணம் பண்ணாலே நம்முடைய பாப்பங்கள் அத்தனையும் தொலைந்துவிடும். அதுல நீராடினா நம்முடைய பாப்பங்கள் சகல பாப்பங்களும் விலகிடும். ராமன் ஆகாச மார்க்கமா ராவண வதம் முடிஞ்ச உடனே சீதையை அழைச்சிட்டு போகும்போது காட்டுறான். சீதை, இந்த இடத்துலதான் ராவணனை கொன்னேன், இந்த இடத்துலதான் கும்பகர்ணனை முடித்தேன், இந்த இடத்துலதான் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்றான். சீதையே, இந்த இடத்துலதான் உனக்காக நான் இந்த சேது பாலத்தை கட்டினேன்.
இந்த சேது பாலத்தை தரிசிப்பவர்கள், இதில் நீராடுபவர்கள் பாபம் அத்தனையும் அன்றே விலகி போகும் அப்படின்னு சொல்றோம். ராவண வதம் நடந்த இடம், லக்ஷ்மணன் இந்திரஜித்தை முடித்த இடம், அதெல்லாம் சொல்லும் போது பாபம் போகும் சொல்லல. அதெல்லாம் சேவிச்சாலே பாபம் போகும், அதை நினைச்சாலே பாபம் போகும். ஆனா அதை காட்டிலும் சேது பாலத்தை காட்டும் போது அப்படியே ராமனுடைய வார்த்தை, இந்த சேது பாலத்தை தரிசித்தாலோ நீராடினாலோ அவர்களுடைய பாபம்ங்கிறது விலகிவிடும் அப்படின்னு ராமன் சீதைக்கு காட்டுகிறான். அதனால அனைத்தையும் ரட்சிப்பவன் அவனே. கோப்தா வித்யா ரட்சகா. கற்கும் கல்விக்கெல்லை இளனே என்னும், கற்கும் கல்வி யாவேனும் யானே என்னும், கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும், கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும், கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும், கற்கும் கல்வி நாதன் வந்தேறக்கொலோ. ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கும். எல்லா வித்தைகளையும் ரட்சிப்பவன் பகவான். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார். பர வித்யா வேத்யா சமாதி கம்யோ ஞான கம்யா. மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழிசை வேதத்தியல்.